கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 323வது முறையாக யூடியூபின் வழியாக செய்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த செய்தியுடைய தலைப்பு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்ற செய்தியை தான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் காண்பித்த வெளிப்பாடுகளை குறித்தும் இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தேவனுடைய விலையேறப்பெற்ற சகோதரியே, சகோதரனே, பெரியவர்களே, நண்பர்களே, இதை முழுமையாய் நீங்கள் பார்த்து முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும், நாம் ஆசீர்வாதங்களை தேடி போகக்கூடாது என்று பல வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஆகவே நமக்கு ஆசீர்வாதம், சமாதானம், வியாதி இல்லாத ஒரு வாழ்வு இதெல்லாம் தேவை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியங்கள் நம் இருதய பலகைகளை எழுதும் பொழுது ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும், வியாதிகளும் நம்மிடத்தில் வராமல் இருக்கும். ஆகவே அன்பான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, இது விலையேறப்பெற்ற சத்தியம், விலையேறப்பெற்ற வெளிப்பாடுகள், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடுகள் முழுமையாய் பார்த்து முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு நீங்கள் அனுப்புங்கள். தயவு செய்து கடைசி வரையிலும் நீங்கள் பாருங்கள். எத்தனையோ சேனலை பார்க்குறீங்க, முழுசா டைம் வேஸ்ட் பண்றீங்க. இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. 80 வருஷம் 70 வருஷம் கொஞ்சம் வருஷம் தான் இந்த உலகத்துல வாழ போறீங்க. அதுக்கு நம்ம எல்லாம் மண்ணுக்கு போக போறோம். நமக்குள் உண்மையான உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சத்தியத்தை தெரிந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஆகவே தயவு கூர்ந்து உங்களிடத்துல பணம் கொடுங்க, காணிக்கை கொடுங்கன்னு உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கல, பணம் கேட்கல, காணிக்கை கேட்கல. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சபைக்கு போறீங்களோ நீங்க போங்க, எந்த சபைக்கு வேணாலும் போங்க. ஆனா இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா வருகிற எல்லா சத்தியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் நான் கேட்கிறேன். ஓகே, நாம் செய்தி கடந்து சொல்லுவோம். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1 நீங்கள் 7 வரைக்கும் வாசியுங்கள். நான் 1 7 வரைக்கும் வாசிக்கிறேன். இந்த வாசிக்க போகிற இந்த வார்த்தையானது இந்த புத்தகத்திலே அடங்கியிருக்கிற சகல வார்த்தைகளும் இப்ப நான் படிக்கிறேனே இதுல அடங்கி இருக்குது. இதை குறித்து பார்ட் 2 வரும், அதை தயவு செஞ்சு பாருங்க. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். சரி, வெளிப்படுத்தின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். 1ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானங்களே, பார்த்தீங்களா? உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம். 7 முத்திரைகள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செய்து அருமை சகோதரே தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. உண்மையான சத்தியத்தை குறித்து உங்ககிட்ட நான் பேசுறேன். உங்களை எல்லாம் ஏமாத்தல. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா நான் பேசுற இந்த வார்த்தைகள் உங்களை யாரையுமே நான் ஏமாத்தவில்லை. அப்படி நான் உங்களை ஏமாத்தின பொய்யான சத்தியத்தை நான் கொடுக்கிறேன்னு சொன்னாக்கா 101% எனக்கு கேரண்டி நரகம். எனக்கு யாருமே நரகம் நீ போவேன்னு சொல்ல தவிர நானே சொல்றேன். நான் உங்களை எல்லாம் பொய் சொல்லி பொய்யான சத்தியத்தை கொடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு நான் செத்தாக்கா டெஃபினட்டா எனக்கு நரகம். ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு விசுவாசித்து நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கெல்லாம் நிச்சயமா பரலோகம் 100%. அதை கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் 100% உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, நீங்க யாருங்க நீங்க சொல்றதுக்கு பரலோகம் சொல்லிட்டு. நான் தாங்க சொல்லணும். ஏன்னா நான் அவருடைய மனவாட்டியா இருக்கிறேன்,
அவருடைய சதைக்கு சதையா இருக்கிற, அவருடைய எலும்புக்கு எலும்பா இருக்கிறன்றது நான் 100% விசுவாசிக்கிறேன். ஏன்னா உண்மையான சத்தியத்துல ஜீவிக்கிற எனக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. எனக்கு மாத்திரம் இல்லைங்க, என்னை போல இருக்கிற ஒவ்வொரு மனவாட்டிக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. வேற யாருக்குமே அந்த ரைட்ஸ் இல்லை. சரிங்க, உண்மையான சத்தியத்தை குறித்து நான் பேசுறேன், பொய்யான சத்தியத்தை குறித்து பேசல. உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த சத்தியம், அந்த புத்தகம், அந்த உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தையானது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் எங்க இருக்குது கேட்டா, சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவனுடைய வலது கரத்துல இருக்கிறது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. இப்ப 2ஆம் வசனத்தை பாருங்க. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். இது யோவான் பத்மோ தீவிலே தரிசனத்தை காண்கின்றான். யோவான், அல்லேலூயா. புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புத்தகத்தின் முத்திரைகளை உடைத்தாதான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த புத்தகத்தை உடைக்காம இருக்கும் என்று சொன்னால், அந்த புத்தகத்தில் இருக்கிற உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் ரகசியம் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்குமே தெரியவே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த புத்தகம் உடைக்கப்பட்டு விட்டதா? 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டதா? இந்த 7 முத்திரைகள் ரகசியம் வெளிப்பட்டு விட்டதா? அதுதான் செய்தி. அல்லேலூயா. இந்த செய்தி யார் கொடுத்தது? இதுதான் செய்தி. ஆகவே தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். இப்போ இந்த புத்தகத்தை இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனாலும் திறக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது அப்படின்றது வேத வாக்கியம் சொல்லுகிறது. அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, 3ஆம் வசனத்தை பாருங்க. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது பாருங்க. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும், திறக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒருவனால முடியாதான். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற கல்லூரியில போய் படித்து வந்த இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்க, ஐயருங்க, ஃபாதருங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இப்போ இதனுடைய ரகசியங்களை இன்றைக்கு சபையில, பெந்தகோஸ்து சபையில, இன்னைக்கு நான் ரோமன் கத்தோலிக்க பத்தி நான் பேசலங்க, இன்னைக்கு சிஎஸ்ஐ பத்தி எல்லாம் பேசல, இன்னைக்கு பெந்தகோஸ்து கிறிஸ்துவலை பத்தி பேசுறேன். இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர்களுக்கு இதை பத்தி தெரியுமா? மோகன்சி லாசருக்கு இதை பத்தி தெரியுமா? பால் தினகருக்கு இதை பத்தி தெரியுமா? இல்ல மற்ற ஏசிய சர்ச்சைகள் பாஸ்டர்களுக்கு இதை பத்தி தெரியுமா? இல்ல வேற எந்த ஸ்தாபன சர்ச்சையில் இருக்கிற பெரிய பெரிய ரெவரண்ட் பாஸ்டரா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இதோட ரகசியங்கள் தெரியுமா? ஒருவருக்கு கூட தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, திறமையான பாடல்களை பாடி, திறமையான இசைகளை அமைத்து, நயவஞ்சகமான கள்ள உபதேசங்களை கொடுத்து, இன்றைக்கு உங்களிடத்துல எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி காணிக்கை வாங்கலாம், எப்படி தசமபாகம் வாங்கலாம், அந்த டெக்னிக்கல் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எங்க ஆஸ்பத்திரி கட்டலாம், எங்க காலேஜ் கட்டலாம், இல்ல எங்க ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், இப்படிதான் அவங்க மைண்ட்ல செட்டப்ல இருக்குது. ஒழிய தேவனுடைய வெளிப்பாடுகளையும் மறைப்பொருள்களையும் உண்மையான சத்தியங்களையும் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு இருக்கிற போதகர்களுக்கு கடுகளவு இல்லை. பிரியமானவர்களே, நான் உங்கள்கிட்ட உண்மையை கூறுகிறேன், நான் உங்கள்கிட்ட பொய்யெல்லாம் பேசல, சத்தியத்தை கூறுகிறேன். தயவு செஞ்சு நம்புங்க. அல்லேலூயா. உங்களை எல்லாம் கூட்டிட்டு நான் எங்க போறேன்? உங்களுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு எங்க கூட்டிட்டு போறேன்? நான் உங்களுக்கு பரலோக வழியை காட்டிக் கொண்டிருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா சொல்லுகிற இந்த சத்தியத்தை நீங்க உண்மையாக கேட்டு அதை அறிந்து கொண்டு அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சத்தியமானது பரலோக வழியை உங்களுக்கு காட்டும். சரி, இப்போ அது யாருமே பார்க்கவும் முடியாது, அது திறக்கவும் முடியாது. இப்போ 4ஆம் வசனம் பாருங்க. ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும், ஒருவனாலுமே அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன்.
யோவான் சொல்றாரு. அந்த புத்தகத்தை யாராலையும் பார்க்கவும் முடியாது, திறக்கவும் முடியாது, வாசிக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த யோவான் மிகவும் அழுகிறார். இந்த பூமியில ஒருவனாலும் அதை பார்க்க முடியல, அது வாங்கவும் முடியல, அது திறக்கவும் முடியல. அப்புறம் எப்படிதான் அது அந்த புத்தகம், அது ரகசியம் என்ன, அது உள்ள எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் என்ன, அப்ப யார் தான் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த யோவான் மிகவும் அழுகிறார், கண்ணீரோடு அழுகிறார். அப்ப பாருங்க, இப்போ 5ஆம் வசனத்துல, அப்போது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர், புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், அதன் முத்திரைகளை உடைக்கவும். எந்த முத்திரைகளை? உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள அந்த அந்த புத்தகத்தை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தை திறக்கவும். அவருக்கு மட்டும்தாங்க ரைட்ஸ் இருக்குது. சரி, நல்ல கவனிக்க தயவு செஞ்சு, மிகப்பெரிய ரகசியம். 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களும் உடையதாயிருந்தது. அந்த 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே ஆகும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தருடைய வலது கரத்திலே புஸ்தகத்தை வாங்கினார் என்று வேத வாக்கியம் அழகாய் சொல்லுகிறது. ஆனா இங்கிலீஷ்ல புத்தகத்தை, இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஆட்டுக்குட்டியானவர் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆங்கிலத்திலே எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர், யூத ராஜசிங்கமாகிய இந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை எடுத்தார் என்று நாம் வாசித்தோம். அந்த புத்தகத்துல என்ன ரகசியம் அடங்கி இருக்கிறது, என்ன வார்த்தை அடங்கி இருக்கிறது, அதை குறித்து சில கருத்துக்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததை, தேவன் சொல்லிய வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அது உண்மையான வெளிப்பாடு, உண்மையான ரகசியங்கள். என்னுடைய சொந்த ஞானத்தில் எழுதினதல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசினதை எழுதி வைத்திருக்கிறேன். உங்களிடத்தில் வாசிக்க ஆசைப்படுகிறேன். தயவு செய்து இப்போ இந்த வெளிப்படுத்தும் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் வாசித்த ரகசியங்கள், வெளிப்பாடுகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் கேளுங்க. 7 முத்திரைகள் புத்தகமானது என்ன? ஹல்லேலூயா. 7 முத்திரைகள் புத்தகமானது என்ன? அது மகத்தான காரியமாக இருக்கிறது. அதை பற்றி இங்கே என்ன கூறுகிறது என்பதை கவனித்தீர்களா? புத்தகத்தின் புறம்பே 7 முத்திரைகள் உள்ளதாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. 7 முத்திரைகள் உள்ளதாக அது இருக்கிறது. வாசித்து காண்பிச்சேன் இல்லையா? அது குறிச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. அதில் ஏதோ இருக்கிறது, அந்த புத்தகத்துல ஏதோ இருக்கிறதா, அது என்ன இருக்கிறதா இப்ப நம்ம வாசிக்க போறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுறதை நான் வாசிக்கிறேன். இது வார்த்தையில் எழுதப்படவில்லை, வார்த்தையின் பின்னால் அது முத்திரை இடப்பட்டுள்ளது. அந்த புத்தகமானது இந்த 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டு உள்ளது. அந்த புத்தகத்தின் முழு ரகசியமும் இந்த 7 முத்திரைகளுக்குள் முத்திரையிடப்பட்டு உள்ளது. கவனிச்சீங்களா? இந்த 7 முத்திரை, அந்த புத்தகமானது, அந்த புத்தகத்தின் முழு ரகசியமும் அந்த புத்தகத்துக்குள்ள முத்திரையிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகத்தில் மிக மகத்தான அதிகாரங்களுக்குள் ஒன்றாக இது இருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகத்துல விசேஷமான ஒரு வார்த்தை, ஒரு செய்தி எதுன்னு கேட்டாக்கா, அதில் அடங்கி இருக்கிற எல்லா ரகசியங்களும் அது உள்ள அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதை பற்றி வேதாகமம் ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப நான் படிச்சிருக்கேன், அதை பற்றி வேதாகமம் ஒன்றும் சொல்லவில்லை என்று வேதவாக்கியம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலத்தில் இருக்கிற போதகர்கள் இதை குறித்து ஒருத்தன் பேசுறான்னு சொன்னாக்கா, அவனுடைய சொந்த ஞானத்தில பேசுகிறான். அவனுக்கு கல்லூரியில படித்த, கல்லூரியில கற்றுக் கொடுத்த சில கள்ள போதகர்களை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் அவன் பேசுகிறான். ஏன்னா வேதம் சொல்லுது அதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ஏன் கேட்டாக்கா,
7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட அந்த புத்தகம். அதை உடைச்சாதான் அதை குறித்து பேசுறானா இன்றைக்கு இருக்கிற போதர்களுக்கு தெரியுமோ ஒழிய மற்றபடி தெரிவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியர்கள் பேசின வார்த்தை இது. அதை பற்றி வேதாகமம் ஒன்றும் சொல்லவில்லை. அது 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட தேவனுடைய ரகசியங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ரகசியங்கள். அப்ப தேவனுடைய ரகசியத்தை தேவன் தான் சொல்லணும். தேவனுடைய வார்த்தையை தேவன் தான் கூறணும். தேவனுடைய மறைப்பொருளை அந்த தேவன் தான் மறைப்பொருளை உடைத்து நமக்கு காண்பிக்கணும். அந்த 7 முத்திரைகள் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை, அந்த ரகசியத்தை அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அது 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட தேவனுடைய ரகசியம். சிங்காசனத்தில் வீட்டிற்குடைய வலது கரத்திலே கண்டேன் என்று யோவான் கூறுகிறான். அது வேதாகமமாக இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, இந்த 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட அந்த புத்தகம் இருக்குத, அது அவருடைய கையில இருந்ததுன்னு வேதாக்கியம் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். அது பரிசுத்தாவை சொல்றாரு, மனவாட்டி பிள்ளைகள் கேட்பீர்கள் சொன்னால் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு மனவாட்டி பிள்ளைகள் என்ன நினைச்சுக்கிறாங்க கேட்டாக்கா, நான் பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு பூமியில சில மனவாட்டி இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களாம் ஒவ்வொரு கருத்துக்களை ஒவ்வொரு புத்தகங்களை வாசு நான் பெரிய ஆளு நான் அப்பா டக்கர்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தர் நினைச்சிருக்கிறாங்க. ஓகே, நினைக்கிட்டு அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஓகே, சந்தோஷம் தான். ஆனா வார்த்தை சொல்லுது அது வேதாகமமாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய கையில பரிசுத்த வேதாகமம் இருக்குது. இப்போ இந்த இது ஒரு வேதாகமம் எழுதப்பட்டுள்ள, உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ள 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்ட அந்த புத்தகம் அவருடைய கையில இருந்ததுன்னு வாசித்தோம். அது வேதாகமமா இருந்தது. அது ஒரு வேதாகமம். அந்த வேதாகமம் யாருக்குன்னு கேட்டாக்கா, இந்த பூமியிலே தேவனுடைய கிறிஸ்துவுடைய மனவாட்டி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவுடைய மனவாட்டி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வேதாகமம். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகம் ஒரு வேதாகமமா இருக்கிறது. அது வேதாகமமாக இருந்தது. அது வேதாகமத்துடன் சரியாக பொருத்தப்பட வேண்டும். அந்த புத்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகம் இந்த புத்தகத்தோடு சரியாக பொருத்தப்பட வேண்டும். சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்குடைய வலது கரத்திலே கண்டேன். அது யார்? தேவன் ஜீவ புஸ்தகத்தின் முழு உரிமையாளர். அவர் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள் நண்பர்களே, சகோதரிய சகோதரனை பாருங்கள். உள்ளும் புறமும் எழுதப்பட்டுள்ளது. முத்திரைகள் உடைக்கப்படும் போது ஒவ்வொரு முத்திரையும் ஆதியில் இருந்த வேதாகமத்தில் கூறப்பட்ட அனைத்திலும் நன்றாக பொருத்துவதை நாம் காணலாம். பரிசுத்தாவியர் சொல்றாரு, அந்த புத்தகத்தை இருக்கிற 7 முத்திரைகள் உடைக்கும் பொழுது ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் அந்த எல்லா ரகசியங்களும், அந்த 7 முத்திரை உடைக்கும் போது எல்லா ரகசியங்களும் இதுல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் இருக்கிற எல்லா இருக்கிற மறைப்பொருள்கள் வெளிப்படும் என்று பரிசுத்தாவி கூறுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் இந்த முத்திரைகளில் அடங்கி உள்ளது. வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை இன்றைக்கு இருக்கிற போதர்களால பேச முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் பேச முடியும். மற்றபடி அவங்க சொந்த வியாக்கியானமா இன்றைக்கு பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த 7 முத்திரை புத்தகம் சொல்லக்கூடியது எல்லா இந்த வேதத்துக்குள் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் அங்க அடங்கி இருக்குது. சரி, அங்கே கேப்ரியல் இருந்தான். அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு கேப்ரியல் இருந்தாரு, மீகாவில் இருந்தாரு. ஆனால் அவங்க எடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களா தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் ஒரு மனிதனாக இல்லை, அவர்கள் ஒரு தேவ தூதர்கள். ஆகவே அவர்களால் அதை எடுக்க முடியாது. மனிதனாலே மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அந்த புத்தகத்தை ஒரு மனிதனாலே மட்டும்தான் அதை எடுக்க முடியும், ஒரு தூதன். எனவே நம்மை போல பூமிக்குரிய மனிதன் தான் அதற்கு தேவையாக இருந்தது. பூமிக்குரிய மனிதன் தான் அதை எடுப்பதற்கு தேவையாக இருந்தது. தேவ தூதர்களோ இல்ல இக்காலத்துக்குரிய பிஷப்புகளோ இக்காலத்துக்குரிய போதகர்களோ இல்ல மரியாளமாவோ இல்ல சூசையப்பரோ இல்ல பீட்டரோ பேதுருவோ இல்ல வெஸ்லியோ
இல்ல ராயப்பர் அந்தோனியாரோ இந்த மாதிரி இருக்கிற புனிதர்களாலே அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, எடுக்கிறதுக்கு முடியாது. இந்த தேவனுடைய வார்த்தையை திறக்க எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை திறக்க முடியும். மனிதனால் அதை செய்ய முடியாது. அது நம்மால் முடிந்த ஒன்று அல்ல. நம்மிடம் உள்ள வேதாகமத்தை திறந்து புரட்டத்தான் முடியும். நம்மிடம் உள்ள வேதாகமத்தை திறந்து புரட்டத்தான் முடியும். ஆனால் அதில் உள்ள வெளிப்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் இந்த புத்தகமோ அதை பார்க்கவும் முடியாது. எந்த புத்தகம்? 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை பார்க்க கூட முடியாது. அதை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு மனிதனும் பாத்திரவனாக காணப்படவில்லை என்று யோவான் கண்டபோது அவன் மிகவும் அழுதான் என்று யோவான் கூறியது ஆச்சரியமில்லை. அதை செய்வதற்கு ஒரு மனிதன் பாத்திரவனாக காணப்பட வேண்டும். ஒரு மனிதன் பாத்திரவனாக காணப்பட வேண்டும். இப்பூமியானது தூதர்களுக்கு கையளிக்கப்படவில்லை. அது மனிதனுக்குரிய சுதந்திரமாகும். இந்த புத்தகம் தூதர்களுக்கு அல்ல. எந்த புத்தகம்? 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகம் இருக்குதே, அந்த புத்தகம் தூதர்களுக்கு அல்ல, மனிதனுக்கு தான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் மீட்பினுடைய முழு திட்டமும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவன் கண்டான். யாரு? யோவான். மீட்பினுடைய முழு திட்டமும் அடங்கி இருப்பதை யோவான் கண்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். யூதா கோத்திரம் கிழக்கு வாசலை காவல் புரிந்தது என்பதை நீங்கள் கவனியுங்கள். கிறிஸ்துவே யூதா கோத்திரத்து சிங்கமானவர். அவர் கிழக்கிலிருந்து ஆகாயங்களின் வழியாக கிழக்கே இறங்கி அவ்வாசலுக்கு பிரவேசிப்பார். அவர் யூதா கோத்திரத்திலிருந்து கிழக்கு வாசலிலிருந்து வருகிறார். அவரே யூதா கோத்திரத்து சிங்கமானவர். தாவீது நித்திய காலமாக ராஜாவாக இருந்தான். கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் 1000 வருட அரசாட்சியில் அமருகிறார். அவர் தாமே நித்திய ராஜாவாக இருக்கிறார். கிறிஸ்துவோ யூத கோத்திரத்து சிங்கமாய் இருக்கிறார். அந்த கோத்திரத்தில் தான் தாவீதும் தோன்றினான். ஒரு மூப்பன் அல்லது ஒரு பலமுள்ள தூதன் முன் வந்து, நீ அழ வேண்டாம், யூத கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், அதாவது அப்புத்தகத்தை எடுக்க பாத்திரவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யூத கோத்திரத்து சிங்கத்துக்கு மட்டும்தான் ரைட்ஸ் உண்டு. 7 முத்திரைகளால் எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகத்தை எடுப்பதற்கும் அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். ஆமென். யோவான் இதுவரையிலும் அவரை அங்கே காணவில்லை. ஏன்? அவர்தானே அங்கே ஒரு ஆசனத்தில், ஒரு சிங்காசனத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர்தானே பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தார். அவரை அதுவரையிலும் யோவான் காணவில்லை. எனவே யோவான் ஒரு சிங்கம் அங்கே தோன்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். ஹல்லேலூயா. அப்படிதான் சகோதரர்களே, சாந்த குணத்தின் மூலமாக, இனிமையான குணத்தினால், பரிசுத்த ஆவியினாலே அங்கே நாம் ஜெயம் கொள்ளிகளாய் இருக்கிறோம். ஒரு மகத்தான வல்லமையுள்ள அறிவு படைத்த பெரும் புள்ளிகளால் இயலாது. ரெவரண்ட்களால முடியாது, பட்டதாரியினால முடியாது. ஆனால் தன்னைத்தான் தாழ்த்தி கூடிய ஒரு மனிதனாலே ஜெயம் கொள்ள முடியும். இந்த உலகத்துல தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டால் இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். விசேஷமாக பாருங்கள். இப்போது 6ஆம் வசனத்தை குறித்து பேசுகிறேன். 6ஆம் வசனத்திலிருந்து வெளிப்பாடு குறித்து பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததை பேசுகிறேன். 24 மூப்பர்கள், ஒரு மூப்பன் என்பவன் கண்காணியாயிருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் 12 கோத்திர பிதாக்களும் 12 அப்போஸ்தலராய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு புறத்தில் 12 பேர்களும் மறுபுறத்தில் 12 பேர்களுமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். 24 மூப்பராய் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு கோத்திர பிதாக்கள் ஒரு பக்கம் இருந்தனர். புதிய ஏற்பாட்டு 12 அப்போஸ்தலர்கள் மறுபக்கத்தில் இருந்தனர். இயேசு, நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்களாய்
இருப்பீர்கள், 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று கூறவில்லையா? 4 ஜீவன்கள், இந்த ஜீவன்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்தன. அவைகள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தன. அந்த 4 ஜீவன்களும் பூமியிலிருந்து எழும்பின வருகிறது. 4 வல்லமைகளையும் குறிக்கிறது. அந்த 4 வல்லமைகளும் 4 சுவிசேஷங்களாய் இருந்தன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஒன்றுக்கொன்று முரண்பாடாகவே அது இருக்கவில்லை. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியம். அந்த 7 ஆவிகள் என்ன? 7 செய்தியாளர்கள். பவுல் 7 செய்தியாளர்களை குறித்து காண்பிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, பவுல், இரினியஸ், மார்டின், கொலம்பா, லுத்தர், ஜான் வெஸ்லி, வில்லியம் மரியன் பிரண்ணாம், 7 மனித தூதர்கள். 7 ஆவிகளே ஆகும். 7 கொம்புகள் என்பது 7 சபைகள். தூதர்கள் தான் 7 ஆவிகளாகும். தூதர்கள் தான் 7 ஆவிகளாகும். 7 கொம்புகள் 7 காலங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. கொம்பு என்றால் ஒரு ராஜ்யத்தை குறிக்கும். ஏன் யூத கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்? யாரே? இயேசு கிறிஸ்து. ஏன் யூத கோத்திரத்திலிருந்து வர வேண்டும்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணங்கள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. அவர் யூதாவின் கோத்திரத்தில் பிறக்க வேண்டும். யூத கோத்திரத்தின் சின்னமான சிங்கம் ஜெயம் கொண்டு விட்டார். யோவான் சிங்கத்தை காண எண்ணி திரும்பி பார்க்கையில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே காண்கின்றான். என்ன விசித்திரம்! அவன் சிங்கத்தை காண திரும்பிய போது ஒரு ஆட்டுக்குட்டியை காண்கின்றான். மூப்பன் அவரை சிங்கம் என்று அழைத்தான். ஆனால் யோவான் ஆட்டுக்குட்டியை கண்டான். அது உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அது என்ன? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது? அது காயப்பட்டு ரத்தம் தோய்ந்து காணப்பட்டது. அது கொலை செய்யப்பட்டாலும் மறுபடியும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, அது ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அவர் ரத்தம் தோய்ந்தவராய் இருந்தார். சும்மா இல்லைங்க, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் தோய்ந்தவராக அடிக்கப்பட்ட அவர் இயேசு கிறிஸ்துன்னு தெரியவே இல்லை. அப்படி அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வந்து அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு அங்கு ஜெயம் கொண்டிருக்கிறார். அங்கே வந்து நிற்கிறார். அவருக்கு மட்டும்தான் அந்த புத்தகத்தை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு ரைட்ஸ் உள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த புத்தகத்தை எடுக்க முடியும், பார்க்க முடியும், பிரிக்க முடியும். அந்த புத்தகத்தில் இருக்கிற ரகசியங்களை குறித்து சொல்ல முடியும். அவர் சொன்னாதான் நமக்கு தெரியுமே ஒழிய அவர் சொல்லலைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் தோய்ந்தவராக இந்த காட்சி அங்கே வந்து அதை எடுத்தார். இந்த காட்சியை கண்டு நீங்கள் இன்னமும் பாவிகளா இருக்க முடியுமா? இந்த காட்சிகளை, இந்த செய்திகளை நீங்கள் கேட்டும் கூட நீங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரனே, என் அருமை நண்பர்களே, என்னோடு வேலை செய்த அருமையான நண்பர்களே, உங்களை எல்லாம் பரலோகம் கொண்டு போனதான் நான் ஆசைப்படுறேன். என்னடா புதுசா ஒண்ணு பேசுறானே என்று நீங்க நினைக்காதீங்க. உண்மையான சத்தியத்தை குறித்து பேசுகிறேன். இந்த புத்தகத்தை வாங்கின அந்த ஆட்டுக்குட்டியானவர் யூத ராஜசிங்கம் தான் அது எடுக்க முடியும் என்று ஒரு தூதன் கூறுகிறான். யூத ராஜசிங்கம் தான் அதை எடுப்பார் என்று. ஆனால் யோவான் அந்த தரிசனத்தில் காட்டும்போது யூத ராஜசிங்கமாக அவர் வராமல் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியாக ரத்தம் தோய்ந்தவராக அங்கே நின்று அந்த புத்தகத்தை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அதுக்குள்ள இருக்கிற ரகசிய புத்தகத்தை, மீட்பின் புத்தகத்தை அவர் எடுத்தார். ஹல்லேலூயா. யாரு? ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசு. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதோட ரகசியங்களை. இப்போ இந்த ரகசியத்தை எடுத்து இந்த ஆட்டுக்குட்டியானவர் அவர் கரங்களிலே வைத்திருந்தால் என்ன பிரயோஜனம்? அவர் மீண்டுமாக இந்த ரகசியங்களை, இந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த ரகசியங்களை அதை உடைத்து இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனவாட்டி பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு
அதை குறித்து அவர் பேச வேண்டும். அது ஒரு வேதாகமம் என்று பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நான் பேசினதை உங்களிடத்தில் வாசித்து காண்பித்தேன். இது ஒரு வேதாகமம் என்று சொன்னால் அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகமானது அது ஒரு மிகப்பெரிய பரிசுத்த வேதாகமம். இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிற வார்த்தைகள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற புத்தகம் வரைக்கும் இருக்கிற எல்லா ரகசியங்களும், எல்லா வெளிப்பாடுகளும், எல்லா மறைப்பொருளும் அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்திலே தான் அது அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான விலையேறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாங்கின அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவர் எப்பொழுது, அவர் எப்படி நமக்கு கொடுத்தார் என்பதுதான் அடுத்த பார்ட் 2 இந்த செய்தியை குறித்து உங்களிடத்தில் பேச போகிறேன். ஆகவே இந்த புத்தகத்தின் அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதை பற்றி நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, நாம் பரலோகம் போகுவது மிகவும் கஷ்டம். பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் உண்மையை கூறுகிறேன். என் அருமை சகோதரிகளே, நான் உங்களெல்லாம் ஏமாத்துல, நான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகணுன்ற ஆசை இல்லை, கள்ள போதகன் இல்லை, கள்ள வார்த்தையை உங்களிடத்தில் நான் பேசல. உண்மையான சத்தியத்தை குறித்து இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த யூடியூபில் மூலியமா, சேனல் மூலியமா உலகமெங்கும் பரவ வேண்டும், அநேகர் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. பணம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, இதெல்லாம் யாருக்கிட்டும் இந்த என்னுடைய யூடியூப்ல 323 என்று நினைக்கிறேன் வாசல் இல்லையா, இது வரைக்கும் ஒருத்தரோட இதை குறித்து நான் பேசவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி கூட என் சேனல் 323 ஒரு என் சேனலுக்கு காசு அனுப்புங்களா நான் இது வரைக்கும் சொல்லல. ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஊழியம் செய்யல. எல்லாம் பார்த்து சத்தியத்தில் வளர வேண்டும். உண்மையான வார்த்தையை, இதுதான் உண்மையான வார்த்தை என்பதை உங்களிடத்தில் காண்பிக்கின்றேன். அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த மீட்பின் புத்தகத்தை எடுத்து அவர் யாரிடத்துல கொடுத்தார், யார் பேசினார்கள், அதனுடைய ரகசியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் அடுத்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே ஏன் சர்ச்சு, உங்க சர்ச்சு, ஏன் பாஸ்டரு, உங்க பாஸ்டரு, இப்படியெல்லாம் நீ தயவு செய்து நீங்க நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா நம்ம பரலோகம் போகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஈஸா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்தாக்கா தயவு செஞ்சு அந்த தாட்டை தூக்கி குப்பையில போடுங்க. மறுபடியும் எல்லா யூடியூப்ல நான் அடிக்கடி சில வீடியோல பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை 100% நீ விசுவாசித்தால் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. ஏன் கேட்டாக்கா சாத்தானும் இயேசு கிறிஸ்துவை 100% விசுவாசிக்கிறான். ஆனால் சாத்தானிடத்திலே தேவனுடைய வார்த்தை இல்லை, அவன் நரகம் போவான் கடைசியில. உங்ககிட்டயும் நீங்களும் விசுவாசிக்கிறீங்க, ஆனா தேவனுடைய சத்தியங்கள், வெளிப்பாடுகள், மறைப்பொருள்கள் அது இல்லைன்னு சொன்னாக்கா பரலோகம் போகவே முடியாது. அப்பேற்பட்ட ரெவரண்டா இருந்தாலும் சரி, அது போப்பா இருந்தாலும் சரி, அவர் யாரு இருந்தாலும் சரி. இப்ப நான் வாசிச்ச அந்த புத்தகத்தின் ரகசியத்தை ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நடந்து அந்த வார்த்தைகளை இறுதிய பலகளை எழுதான்னு சொன்னால் நிச்சயமா பரலோகம் போவோம். அதனால அடுத்த செய்தியில இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி அந்த புத்தகத்தை இன்றைய இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார், அந்த செய்தி எப்படி வருகிறது, யார் மூலியமாய் வருகிறது என்பதை குறித்து நாம் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்திகளை அநேகருக்கு அனுப்புங்கள். சபை பாகுபாடு இன்றி நீங்கள் பாருங்கள். ஏன் சர்ச்சி, ஊ சர்ச்சி, ஏன் பாஸ்டர், ஊ பாஸ்டர், தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, நாம் அடுத்த வீடியோவிலே இந்த ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை இப்ப எடுத்து விட்டாரு, வாங்கி விட்டாரு. அவர் வாங்கினவர் இப்ப என்ன செய்யறாரு, என்ன செய்தாரு, யார்கிட்ட அதை கொடுக்கிறாரு, அது யார் இந்த 7 முத்திரைகளை உடைத்து அது பேசினது என்பது குறித்து அடுத்த பார்ட் 2 நான் பேச போகிறேன். ஆகவே தயவுசெய்து எல்லாம் அடுத்த செய்தியை கேளுங்கள். God bless you பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.